இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். मसीह के नाम से आप सबको हम स्वागत करते हैं, आशीषित करते हैं. இதுவரையுமாய் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நேர்த்தியாய் வழிநடத்தி வந்த தெய்வத்துக்கு கர்த்தர் நன்றி செலுத்துவோமா. अभी तक हमें संभाल कर आया है, उस परमेश्वर को हम धन्यवाद करें. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். सेनाओं का यहोवा वो पवित्र 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 है. அவரை போல பரிசுத்தர் இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. उनके समान पवित्र और कोई नहीं है इस दुनिया में. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரிசுத்தரை சேனைகளின் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. अपने दिल की गहराई से उस पवित्र परमेश्वर को हम बढ़ाई करें क्या? तू है पवित्र प्रभु, पवित्र हूँ. तू है पवित्र प्रभु, मैं अपवित्र हूँ. तेरे लहू के सामर्थ से पवित्र बना दे प्रभु. तेरे लहू के सामर्थ से पवित्र बना दे प्रभु. मैं हूँ मिट्टी प्रभु, ताहू कृपा से तेरे. मैं हूँ मिट्टी प्रभु, जीता हूँ कृपा से तेरे. आता हूँ मैं तेरे पास, सीने से लगा ले प्रभु. आता हूँ मैं तेरे पास, सीने से लगा ले प्रभु. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. சேவைக்காய் என்னை தருகிறேன், வளைத்திடும் உம் சித்தம் போல். சொல்லுவோமா? உம் சேவைக்காய்
என்னை தருகிறேன். வணைந்திடும் உம் சித்தம் போ, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் கரத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. तेरा नाम ऊंचा हो, तेरा नाम ऊंचा हो, तेरा नाम ऊंचा हो, तेरे जैसा कोई नहीं. तेरा नाम ऊंचा हो, तेरा नाम ऊंचा हो, तेरा नाम ऊंचा हो, तेरे जैसा कोई नहीं. उन्दन नामम उयर्तुवे, उन्दन नामम उयर्तुवे, उन्दन नामम उयर्तुवे, उम्मै पोल यारुम इल्लै. तेरा नाम ऊंचा हो, तेरा नाम ऊंचा हो, तेरा नाम ऊंचा हो, तेरे जैसा कोई नहीं. महिमा हो, प्रशंसा हो, आराधना हो सर्वदा. तेरी दया मुझ पर सदा, तेरे लिए मैं जीऊंगा. महिमा हो, प्रशंसा हो, आराधना हो सर्वदा. तेरी दया मुझ पर सदा, तेरे लिए मैं जीऊंगा. तेरे लिए मैं जीऊंगा, तेरे लिए मैं जीऊंगा, तेरे लिए मैं जीऊंगा. तेरा नाम ऊंचा हो, तेरा नाम ऊंचा हो, तेरा नाम ऊंचा हो, तेरे जैसा कोई नहीं. तेरा नाम ऊंचा हो, तेरा नाम ऊंचा हो, तेरा नाम ऊंचा हो, तेरे जैसा कोई नहीं. Hallelujah. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for
poor say I am rich because of what the Lord has done for us. Give இந்த நாளில் நம் சபைகளுக்காக ஜெபம் பண்ணுவோமா? इस दिन में भी हम कलीसियाओं के लिए प्रार्थना करें क्या? ஏனென்றால் சபை ஒரு முக்கியமான ஒரு தேவனுடைய ஒரு கருவியா இருக்கிறது. कलीसिया जो है परमेश्वर के ओर से एक उपकरण है. இது என்னுடைய ஜெப வீடு என்று தேவன் அதில் உரிமை பாராட்டுகிறார். परमेश्वर कहते हैं ये मेरा प्रार्थना का घर करके परमेश्वर उस पर अपना कार्य को कहते हैं. சபையில அவருடைய மகிமை இருக்கிறது. कलीसिया में परमेश्वर की महिमा है. சபையில அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. परमेश्वर की उपस्थिति कलीसिया में बनी रहती है. சபையில அவருடைய வார்த்தை இருக்கிறது. परमेश्वर का वचन कलीसिया में रहती है. சபையில அவர் ராஜாதி ராஜாவாய் அவர் வீற்றிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर एक राजाओं के राजा के रूप में कलीसिया में रहते हैं. இன்னைக்கு சபையில பரிசுத்தம் வேண்டும். आज कलीसिया में पवित्रता की जरूरत है. இன்னைக்கு சபைக்கு ஜெபம் ஆவி வேண்டும். आज कलीसिया के लिए प्रार्थना करने की आत्मा की जरूरत है. இன்னைக்கு சபைக்கு எழுப்புதல் வேண்டும். आज कलीसिया के लिए एक बेदारी की जरूरत है. பணத்திற்கு பின்பாக அல்ல, पैसे के पीछे नहीं, ஏதோ பதவிக்கு பின்பாக அல்ல, कुछ पद के पीछे नहीं, ஏதோ ஒரு பெரிய கூட்டத்திற்கு என்று அல்ல, एक बड़ा झुंड चाहिए करके नहीं, ஏதோ சுய நலத்திற்காக அல்லாதபடி अपने लिए ऐसा नहीं, தேவ ராஜ்யத்திற்காக वरन परमेश्वर के राज्य के लिए, அவருடைய பரிசுத்தத்திற்கு என்று, परमेश्वर की पवित्रता के लिए, அவருடைய நீதிக்கு என்று, परमेश्वर की धार्मिकता के लिए, அப்போஸ்தலருடைய உபதேசத்துல प्रेरितों की उपदेशों में சபைகள் இன்னைக்கு நிலைத்திருக்கணும். आज कलीसिया स्थिर होना चाहिए. இன்னைக்கு சபைகள் விலகி கொண்டிருக்கிறது. आज कलीसिया उस बातों से अलग हो रही है, உலகத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறது. दुनिया के और खींचा जा रही है. அப்படி அல்ல. ऐसा नहीं. இன்னைக்கு சபைக்கு மீண்டும் ஒரு எழுப்புதல் வேண்டும். आज कलीसिया के लिए और एक बेदारी की जरूरत है. சபையில இருந்து ஒரு எழுப்புதல் புறப்படணும். कलीसिया के अंदर से एक बेदारी उत्पन्न होना चाहिए. ஊழியக்காரங்கிட்ட இருந்து ஒரு எழுப்புதல் புறப்படணும். परमेश्वर की ध्यास के अंदर से एक बेदारी उत्पन्न होना
चाहिए, சபைக்குள்ள ஒரு பயம் உண்டாகணும். कलीसिया के अंदर परमेश्वर का डर होना चाहिए। எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? क्या हम सब मिलकर प्रार्थना करें? ஒவ்வொரு சபைக்காக ஜெபம் हर பண்ணுவோம். एक कलीसियाओं के लिए प्रार्थना करें। क्या ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சபைகளை எழுப்புங்கப்பா. हम परमेश्वर से मांगे, प्रभु आत्मा और सच्चाई से प्रार्थना करने वाली कलीसियाओं को खड़ा कर, பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற சபைகளை எழுப்புங்க. पवित्रता के लिए जलन रखने वाले कलीसियाओं को खड़ा कर। ஆண்டவரே, உம்முடைய நீதிக்காக நிற்கிற சபைகளை எழுப்புவீராக. हे खुदा, तेरी धार्मिकता के लिए खड़े होने वाले ऐसे कलीसियाओं को खड़ा कर। ஆதி பெந்தெகோஸ்தின் சபையை போல पहला युग के पेंतकोस्त के उस समय जो शुरू हुआ उस कलीसिया के समान, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிற சபைகளாக, प्रेरितों के उपदेश में खड़े होने वाली कलीसिया, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சபையில சேர்த்து கொண்டிருந்தது போல, उद्धार पाने वाले लोगों को हर एक दिन परमेश्वर ने कलीसिया में जोड़ा है, उस कलीसिया के समान எங்கள் சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். हमारे कलीसियाओं के अंदर खुदा एक बेदारी होने पाए, மூடப்பட்ட சபைகள் திறக்கப்படுவதாக. जो बंद है वे सारी कलीसिया खोलने पाए। ஏதோ ஒரு பெரிய கட்டடத்துக்கு மாத்திரமல்ல, एक सिर्फ इमारत के लिए नहीं, அங்கு தேவ ஆவியானவர் அசைவாடுதல் வேண்டுமே. वहाँ पर परमेश्वर की आत्मा मंडलाना है। சபையை குறித்தான எல்லா பெருமைகளை இயேசு நாமத்தில் உடை தெரிகிறோம். अपनी कलीसिया के बारे में जो भी घमंड की बातों को निकालते हैं राजा, तोड़ डालते हैं। ஸ்தாபனத்தை குறித்தான எல்லா பெருமையின் ஆவிகளை உடை தெரிகிறோம். अपनी स्थापना के बारे में हर एक घमंड को प्रभु हम तोड़ते हैं। பெரிய சபை சின்ன சபை என்கிற வேறுபாடுகள் எல்லாம் கலைத்து போடுகிறோம். बड़ा कलीसिया छोटा कलीसिया के सारे अंतर को हम तोड़ डालते हैं। ஒரே சபையாக एक कलीसिया, உமக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. प्रभु एक कलीसिया होकर प्रभु तेरे उपस्थिति में हम आकर खड़े हैं। உம்முடைய ஆவி எங்கள் மேல ஊற்றுங்க. तेरी आत्मा हमारे ऊपर उंडेल, உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் तेरी மேல पवित्र ஊற்றுங்க. आत्मा हमारे ऊपर उंडेल दीजिए, வரங்களை எங்கள் மேல பொழிய பண்ணுங்க. अपनी वरदान को हमारे ऊपर उंडेल दीजिए, அக்கினி எங்கள் மேல பொழிந்தருளுங்க. तेरी आग हमारे ऊपर बरसा दीजिए, வரங்கள் பொழியட்டும். तेरी वरदान को बरसा दीजिए। ஆவியோட அசைவாடுதல் எங்கள் சபையில காணப்படட்டும். परमेश्वर की मंडलाने की बातें हमारे कलीसियाओं में होने दीजिए। சபைக்குள்ள வருகிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. कलीसिया के अंदर आने वाले हर एक को तो छू ले पिता। அங்க வசனம் மாத்திரம் கிரியை செய்யட்டும். कलीसिया के अंदर सिर्फ तेरा वचन ही कार्य कर सके। ஊழியக்காரர்களை மறைத்து நீர் வெளிப்படுத்துவீராக. सेवक को प्रभु अब छुपाकर आप प्रकट होने पाए। சபையில உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. कलीसियाओं के अंदर प्रभु तेरी नाम को ही महिमा होने पाए। இப்படிப்பட்ட சபையா எழுப்புங்க. ऐसे कलीसियाओं को खड़ा कर, இந்த சபைகள் இல்லாத இடங்கள்ல சபைகள் சீக்கிரமாய் சென்று அடரே விரிவடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். जहाँ अभी तक कलीसिया नहीं है उस जगह पर भी फिर प्रभु तेरा कलीसिया प्रभु और होने पाए राजा। எல்லா இடங்களிலும் हर एक जगह पर உம்முடைய ஜெப வீடு तेरा प्रार्थना का घर, எழும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु खड़े होने के लिए हम प्रार्थना करते हैं। ஜெப வீட்டுக்குள்ள வருகிறவர்களை நீர் மகிழ பண்ணுவீராக. अपने प्रार्थना का घर में आने वाले को आप प्रभु आनंदित करने वाला खुदा, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. हर एक को तो छू ले, ஆசீர்வதிப்பீராக. आशीष कर। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. हमारा उद्धार करता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन। ஆமென். आमीन। ஆமென். आमीन। ஆமென். இந்த பைபிள் டாக் மூலமாய் மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். इस बाइबल टाक के लिए आपको और एक बार हम स्वागत करते हैं। கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரோடு பேசுவாராக. जरूर प्रभु आप हर एक से बातें कर सकें। ஆமென். आमीन। அவர் நல்லவர். वो भला है, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. उनका अनुग्रह हमेशा के लिए है। அவருடைய வார்த்தை நம்மளுக்கு போதுமானதா இருக்கிறது. परमेश्वर का वचन ही हमारे लिए काफी है, அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. क्योंकि परमेश्वर का वचन में जीवन है, அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. परमेश्वर का वचन में सामर्थ है। இன்னைக்கு எடுத்துக்கொள்வோம். आइए अपने बाइबल को पलटिए। எஸ்ஐயா 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். यशाया नबी उसका 6वीं अध्याय को पलटें। எஸ்ஐயா 6வது அதிகாரத்தை यशाया எடுத்துக்கொள்வோம். नबी उसका 6वीं अध्याय, அதுல 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை நம்ம வாசிக்க போகிறோம். 1 से लेकर 8वीं आयत तक हम पढ़ना चाहते हैं। 1லிருந்து 8 வரை. 1 से लेकर 8 तक। உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. जिस वर्ष उज्जिया राजा मरा, मैंने प्रभु को बहुत ही ऊंचे सिंहासन पर विराजमान देखा और उसके वस्त्र के घेर से मंदिर भर गया। சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து उससे ऊंचे पर शराब दिखाई दी। उनके 6 पंख थे। 2 पंखों से वे अपने मुंह को ढांपे थे और दो से अपने पांवों को और 2 से उड़ रहे थे।
ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். वे एक दूसरे से बुखार बुखार कर कह रहे थे, सेनाओं का यहोवा पवित्र 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 है, सारी पृथ्वी उसके तेज से भरपूर है. கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. और बुखारने वालों के शब्द से डेवड़ियां की नींवें डोल उठी और भवन धुएं से भर गया. அப்பொழுது நான் ஐயோ அதமாண்டேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். तब मैंने कहा, हाय हाय मैं नष्ट हुआ, क्योंकि मैं अशुद्ध होठे वाला मनुष्य हूँ और अशुद्ध होठ वाला मनुष्य के बीच में रहता हूँ, क्योंकि मैंने सेनाओं के यहोवा महा राजादि राज को अपनी आंखों से देखा है. அப்பொழுது சேராபன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த கொரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, तब एक सराप हाथ में अंगारा लिए हुए, जिसे उसने चिमटे से वेदी पर से उठा लिया था, मेरे पास उड़कर आया. அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். उसने उससे मेरे मुंह को छूकर कहा, देख इसने तेरे होठों को छू लिया है, इसलिए तेरा अधर्म दूर हो गया और तेरे पाप क्षमा हो गए. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். तब मैंने प्रभु का यह वचन सुना, मैं किसको भेजूं और हमारी ओर से कौन जाएगा? तब मैंने कहा, मैं यहाँ हूँ, मुझे भेज. இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस वचन को सुनने वाले परमेश्वर के प्रिय लोगों, இங்க ஏசாயா என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். यहाँ पर यशाया एक व्यक्ति के जीवन में जो बातें हुई, उन बातों को हम देखते हैं. அதே அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். हम आशा करते हैं कि ऐसा अनुभव आज हमारे जीवन में भी चाहिए. இப்பொழுது இந்த ஏசாயா ஒரு 3 விதமான ஒரு அனுபவத்துக்குள்ள அவர் கடந்து போகிறார். इस समय में यशाया ने एक 3 तरीका की अनुभव में गुजर जाते हैं. ஒரு 3 விதமான தரிசனத்துக்குள்ள அவர் போகிறதை நாம் பார்க்க முடியுது. एक 3 तरीका के दर्शन में गुजर कर वो जाता है. முதலாவது அவர் எப்படிப்பட்ட தரிசனத்தை பார்க்கிறார் என்றால், पहली बात क्या है? அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, उनकी आंखें खुल जाती है, அவர் தேவனை பார்க்கிறார். वो महाराजादी राजा को देखता है. 1வது வசனத்தை 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிக்கும்போது 1 2 3 वचन को जब हम पढ़ते हैं, அவர் தரிசனம் எப்படி காணப்படுகிறது? उनका दर्शन कैसा था? ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை பார்க்கிறார். उन्होंने बहुत ही परमेश्वर को बहुत ही ऊंचे सिंहासन पर विराजमान देखा. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது, தேவாலய தரிசனத்தை பார்க்கிறார். और उसके वस्त्र के घेर से मंदिर भर गया, एक परमेश्वर की मंदिर के दर्शन को देखता है. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதை அவர் பார்க்கிறார். सेनाओं की यहोवा पवित्र 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 और सारी पृथ्वी परमेश्वर की तेज से भरपूर है करके इन बातों को भी देखा. ஹalleluya. हालेलुया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இது ஒரு பரிசுத்த தரிசனமா இருக்கிறது. ये एक पवित्र दर्शन है, ஒரு உன்னதமான தரிசனமா இருக்கிறது. एक बहुत ही एक स्वर्गीय दर्शन है, ஒரு மகிமையான தரிசனம், एक महिमा से भरी हुई दर्शन है, ஒரு ஆராதனை நிரம்பின ஒரு தரிசனம், एक आराधना से भरा हुआ दर्शन है, பரலோகத்தின் காட்சினால் நிரம்பின ஒரு தரிசனம், स्वर्ग की बातों से भरा हुआ एक दर्शन है, கர்த்தருடைய சிங்காசனத்தை பார்க்கிற ஒரு தரிசனமா இருக்கிறது. परमेश्वर के सिंहासन को देखने वाला एक दर्शन है. இவர் முதலாவது பார்க்கிற தரிசனம் தேவனையும் அவருடைய பரிசுத்தத்தையும் மகிமையும் பார்க்கிறார். पहले बात इन्होंने परमेश्वर और उसकी सिंहासन और परमेश्वर की महिमा को देखा है. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இன்றைக்கு நம்முடைய தரிசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? आज हमारा दर्शन किस तरीका की है? முதலாவது நம்முடைய தரிசனம் पहले हमारा दर्शन தேவனை மாற்று பார்க்கட்டும். परमेश्वर की और ही होना चाहिए. முதலாவது நம்முடைய தரிசனம் पहले हमारा दर्शन அவருடைய பரிசுத்தத்தை மாத்திரம் தேடட்டும். परमेश्वर की पवित्रता को ही खोज करना चाहिए. முதலாவது நம்முடைய பார்வை पहला हमारा दर्शन தேவனை சார்ந்திருப்பதாக, परमेश्वर से निर्भर
होना चाहिए। So, முதலாவது पहली बात, தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर और उसके राज्य को हमें खोज करना चाहिए। அவருடைய நீதியை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर की धार्मिकता को खोज करना चाहिए। விசேஷமாக அவருடைய பரிசுத்தத்தை தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். श्रेष्ठ के लिए परमेश्वर की पवित्रता को हमें खोज करना चाहिए। ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், क्योंकि परमेश्वर कहते हैं, உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். आपको पवित्र कराने वाले परमेश्वर मैं ही हूँ करके कहते हैं। வேதம் சொல்லுகிறது, बाइबल बताती है நான் பரிசுத்த, मैं पवित्र हूँ, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसीलिए तुम भी पवित्र बनो करके परमेश्वर कहते हैं। அது தேவாலயம் மகிமையினால் நிரம்பிக்கிறதை பார்க்கிறார். यहाँ पर मंदिर को परमेश्वर से महिमा से भरपूर करके उन्होंने देखा। எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பாருங்களேன். कितने अद्भुत से भरा हुआ एक चित्र को उन्होंने देखा। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு நேராய் திருப்பப்படுவதாக आज हमारा जीवन पवित्रता की ओर से मोड़ना चाहिए। இந்த வேதாகமம் இப்படியாய் முடிவடைகிறது. ये बाइबल इस तरह खत्म होती है, பரிசுத்தம் செய்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். जो पवित्र है वो और पवित्र बने। அப்ப பரிசுத்தத்திற்கு என்று ஒரு லெவல் கிடையாதுங்க. इसका मतलब पवित्रता के लिए कोई सीमा नहीं है। கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். परमेश्वर ने हमें अलग किया, எதற்காக? किस लिए? பரிசுத்தத்திற்கு என்று. पवित्रता के लिए। துன்மார்க்கமான அசுத்தமான கூட்டத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து दुष्ट की झुंड से हमें अलग कर அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்மை கழுவி अपने बहुमूल्य लहू से हमें धोकर நம்மை பரிசுத்தப்படுத்தி हमें पवित्र कर மீண்டும் அதே கூட்டத்துக்குள்ள வைத்திருக்கிறார். फिर दोबारा उसी झुंड के बीच में हमें रखे हैं। எதற்காக தெரியுங்களா? इसलिए पता है, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். हम अपने पवित्रता में स्थिर रहने के लिए। இன்னைக்கு பரிசுத்தம் நிறைந்த ஜீவனுள்ள விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் இன்னைக்கு தேவைப்படுகிறார்கள். आज पवित्रता से भरे हुए सेवक लोग और विश्वासी लोगों की आवश्यकता है। நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து இன்னைக்கு ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். हम अपनी पवित्रता को, हमारी पवित्रता को देखकर और लोग मन फिरेंगे। நம்முடைய உண்மையை பார்த்து, हमारी उत्तमता को देखकर, நம்முடைய நீதியை பார்த்து, हमारी धार्मिकता को देखकर, நம்முடைய வழிகளை பார்த்து हमारी मार्गों को देखकर நிச்சயம் ஒரு எழுப்புதல் உண்டாகுங்க. जरूर एक बेदारी आएगी। பூமி முழுவதும் பாவம் செய்து சீர்கெட்டு போனார்கள். सारी पृथ्वी पाप से वो पूरे दुष्ट हो गए थे, ஆனால் பூமியில ஒரே ஒரு மனிதன் இருக்கிறார். लेकिन इस पृथ्वी में एक ही व्यक्ति था, அவர் பேர் தான் நோவா. उनका नाम था नूह। கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. परमेश्वर की नजर में उनको अनुग्रह मिला। பூமி முழுவதும் அசுத்தமா இருந்தது. सारी पृथ्वी अशुद्धता में थी। பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவம் செய்தார்கள். सारी पृथ्वी के लोग पाप किए थे। பல கோடி ஜனங்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். कई करोड़ लोग पाप कर रहे थे, ஆனா ஒரே ஒரு மனிதனாகிய நோவா लेकिन एक व्यक्ति नूह பரிசுத்தவானாய் वो இருந்தார். पवित्र रहा। அதோட கடைசில ரிசல்ட் என்ன? उसका उत्तर क्या था? அவனும் அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டார்கள். नूह और उनके परिवार को प्रभु ने बचाया। பரிசுத்தத்தை மாத்திரம் காத்துக்கொள்வோம். हम सिर्फ पवित्रता को, हमें पवित्रता में स्थिर रहना है। பரிசுத்தத்திற்கென்று நம்ம நிலைத்திருப்போம். पवित्रता के लिए हमें स्थिर रहना चाहिए। பரிசுத்தத்தை மாத்திரம் நம்ம தேடி இருப்போம். हम पवित्रता को ही खोज करना चाहिए। இந்த முதல் அனுபவம் என்னவென்றால், यहाँ पर यशाया का पहला अनुभव क्या है? இந்த முதல் தரிசனம் என்னவென்றால், ये पहला दर्शन क्या है? பரிசுத்தத்தை பார்க்க 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 जितना उन्होंने पवित्रता को देखा देखा देखा, தேவனை பார்க்க 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 परमेश्वर की और नजर जितना उन्होंने रखा, तो நீதியின் சூரியனை பார்க்க பார்க்க धार्मिकता के सूरज के ऊपर अपनी नजर जितना उन्होंने रखा, அடுத்த தரிசனம் அவருடைய வாழ்க்கையில வருகிறது. उनके जीवन में अगला दर्शन भी आया। உண்மையான அவருடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தப்படுகிறது. वो क्या था? अपने सच्चाई की जीवन को वो प्रकट किया। அந்த வசனத்தை இருந்து நம்ம வாசிக்கும் போது उस वचन से हम पढ़ सकते हैं 5ஆம் வசனத்துல 5वीं वचन में, அப்பத்தான் இந்த ஏசாயா சொல்லுகிறார், ஏசாயா 5ஆவது வசனத்துல வாசிக்கும் போது 5वीं वचन में यशाया नबी कहते हैं, அப்பொழுதுதான் ஏசாயா சொல்லுகிறாரு, उसी समय तब ही उन्होंने कहा, ஐயோ அதமானே, हाय हाय मैं नष्ट हुआ, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். क्योंकि मैं अशुद्ध होठ वाला मनुष्य हूँ। இப்பதான் அவருடைய ரியல் லைஃபே அவனுக்கு தெரியப்படுகிறது. तब ही उनको अपने जीवन के बारे में सच्चाई का पता चल रहा है। என்னவென்றால், क्या है? நாம் தேவனை பார்க்க பார்க்க, जितने हम परमेश्वर की ओर अपना नजर रखते அந்த हैं, பரிசுத்தத்தை பார்க்க பார்க்க, परमेश्वर की पवित्रता को जितना हम देखते रहते இந்த हैं, வசனத்தை தேடி வாசிக்க வாசிக்க, इस वचन को हम ढूंढ कर खोज कर कर पढ़ते हैं, तो ஆவியானுடைய வெளிப்படுத்துதல் மூலமாய் போக போக पवित्र आत्मा की अगुवाई की ओर जितना हम चले हैं, அப்பதான் நம்முடைய ரியல் லைஃபே நம்மளுக்கு புரிய வைக்கிறதுங்க. तब ही
अपने जीवन की सच्चाई पता चलती है। இதுவரையும் தெரியாத அவருடைய லைஃப்ல காரியங்களை அங்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். अब तक उनके जीवन में जो बातें नहीं पता था उन बातों को पवित्र आत्मा उन्हें प्रकट की। என்னுடைய உதடு அசுத்தமானது என்று சொல்லுகிறார். वो कहते हैं कि मैं अशुद्ध होठ वाला हूँ। இப்பதான் நம்மளுக்கு புரியுது अभी ही हमें पता चलता है நம்ம உதடு எவ்வளவு அசுத்தமானது, हमारे होठ कितनी अशुद्धता है, என் நாவு எவ்வளவு அசுத்தமா இருக்கு. मेरा जुबान कितना अशुद्ध है। தேவனை தேட தேட जितना हम परमेश्वर को ढूंढेंगे நம்முடைய கரைகள், நம்முடைய குறைகள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் வெளிப்படுத்துவார்கள். हमारे घाव, हमारे कमी, हड्डियां, हमारी जो भी बातें हैं उन सारी बातों को प्रभु पवित्र आत्मा हमें बताएंगे। அந்த பரிசுத்தம் இல்லாமல் पवित्रता बिना நம்ம என்ன பாவம் செய்து வந்தால் ஒரு உணர்வே இல்லாமல் இருப்போம். अगर हम जितने भी पाप करें तो हमारे अंदर कोई फीलिंग्स नहीं आती, हम उसे एहसास नहीं कर पाते हैं। சோ அதனால எந்த ஒரு மாற்றமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. इसीलिए हमारे जीवन में कोई बदलावटें नहीं आती है, எப்பொழுதும் போல வாழ்ந்து கொண்டிருப்போம். हमेशा के तरह जीवन बिताएंगे। எல்லாரும் செய்றாங்க, நம்மளும் செய்றோம் என்றுவோம். हर कोई करते हैं, हम भी करें करके। ஆனால் பரிசுத்தத்தை பார்க்க பார்க்க लेकिन जितना ज्यादा हम पवित्रता को ताकते रहते हैं நம்முடைய உண்மையான ஜீவன் வெளிப்படுங்க. हमारा सच्चाई का जीवन प्रकट होती है। நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், हम कौन सी स्थिति में हैं, நம்முடைய ஜெப ஆவி எப்படி இருக்கிறது, हमारा प्रार्थना का जीवन कैसा है, வேதத்துக்கு நம்மளுக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது, बाइबल और हमारे बीच का रिश्ता कैसा है, வீட்டில நம்ம எப்படி இருக்கிறோம், घर के अंदर हम कैसे हैं, நம்ம நினைவு எப்படி இருக்கிறது, हमारी सोचें कैसा நம்முடைய है, இருதயம் எப்படி இருக்கிறது, हमारे दिल कैसा है, வேலை ஸ்தலத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், हम अपने दफ्तर में कैसा है। இது உண்மை தெரியுங்களா? ये बिल्कुल सच बात है। ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது जब पवित्र आत्मा हमारे साथ रहते हैं तो தெரியாம ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம் என்றால் अगर अनजान में अगर हम छोटी सी गलती कर दिया क्यों ना हो, ஆவியானவர் உணர்வே உடனே நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். पवित्र आत्मा तुरंत ही हमें बताते रहते हैं। ஒரு 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 சமாதானமே இருக்காது நம்ம வாழ்க்கையில. हमारे जीवन में कोई शांति नहीं होती है। ஒரு சில பேரை நம்ம கடினப்படுத்தி வந்திருப்போம், கோவமா இருப்போம், कुछ लोगों से हम गुस्सा करके आते होंगे, நம்முடைய சமாதானமே இருக்காது, हमारे अंदर शांति नहीं रहती होगी, எதையோ இழந்தது மாதிரி இருக்கும். हमें लगता है हमने किस चीज को खो दिया। உடனே நம்ம போய் அதை மீண்டுமாய் நம்ம பேசி மன்னிப்பு கேட்டு வந்த பிறகு அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுது. तुरंत हम जाकर उस बातों से हमें अगर क्षमा मांगते हैं तब हम उस शांति को पा सकते हैं। ஆமென், आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நம்ம யார், நீங்க யார், हम कौन है, आप कौन है, நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது, हमारा जीवन कैसा है, என் இருதயம் எப்படிப்பட்டது, मेरा दिल कैसा, என்னோட நினைவுகள் எப்படிப்பட்டது हमारे विचार कैसा, என்பதை காணுவதற்கு इन बातों को हमें समझने के लिए நான் அந்த பரிசுத்தரை அதிகமாய் பார்க்க பார்க்க मुझे उस पवित्र परमेश्वर को जितना ज्यादा मैं देखूं எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துவா. उतनी ज्यादा मेरी कमियां प्रकट होगी। எதற்கு வெளிப்படுத்துவா? इसलिए நான் சரி செய்து கொள்ளும்படியாக, ताकि मैं ठीक करूं, நான் இன்னும் அவருக்கு பிரயோஜனமாக மாறும்படியாக, ताकि और मैं परमेश्वर के लिए प्रयोजन में आऊं, பரிசுத்தாவினர் ஒரு நாளும் துக்கப்படுத்தாதම இருக்கும்படியாக, पवित्र आत्मा को कभी मुझे दुख नहीं देना, इसीलिए அவருடைய சித்தத்தை செய்வதற்காக, परमेश्वर की इच्छा को पूरी करने के लिए, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए, பரிசுத்தாவின் துணையோடு நடப்பதற்காக पवित्र आत्मा की सहायता की ओर से चलने के लिए கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவார். परमेश्वर इन सारी कमियों को हमें प्रकट करते हैं। மூணாவது ஒரு தரிசனத்துக்குள்ள போகிறார். तीसरा एक दर्शन को उन्होंने देखा 8வது வசனத்துல, 8वीं आयत में, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார் मैं என்று किसको भेजूं और हमारी ओर से कौन जाएगा, என்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார். ऐसे कहने वाले परमेश्वर के शब्द को उन्होंने सुना। முதலாவது தரிசனம் पहला दर्शन தேவனையும் அவருடைய பரிசுத்தத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर की पवित्रता को देखा। அந்த பரிசுத்தத்தை பார்க்க 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 जितना उन्होंने परमेश्वर की पवित्रता में बना रहा तो இவருடைய உண்மையான லைஃப் அங்க புரியப்படுகிறது. यशायाह का अपनी सच्चाई का जीवन पता चला। இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்ட பிறகு अब जब उन्होंने अपने जीवन को सही किया तो மூன்றாவதாக ஒரு தரிசனம், तीसरा एक दर्शन, மூன்றாவதாக ஒரு அழைப்பு, तीसरा एक बुलाहट, மூன்றாவதாக ஒரு ஊழியம், तीसरा एक सेवकाई, ஒரு பொதுவான ஒரு அழைப்பு அங்க வருகிறது. एक ऐसा कॉमन एक बुलाहट उनके पास आती है। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर ने कहा, யாரை நான் அனுப்புவேன். मैं किसको भेजूं। இங்கு கர்த்தர் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை. यहाँ पर परमेश्वर किसी को छूकर नहीं बताया, ஏசாயாவை பெயரை குறிப்பிட்டு இங்க கேட்கவில்லை. यशायाह नबी को नाम लेकर नहीं कहा, ஒரு பொதுவான ஒரு அழைப்பு, कॉमनली ही इज कॉलिंग, யாரை நான் அனுப்புவேன். मैं किसको भेजूं।
யார் நமது காரியமாக போவார்? और हमारी ओर से कौन जाएगा? பொதுவான ஒரு அழைப்பு வருகிறது. एक कॉमन कॉलिंग इज कमिंग. ஒரு பெரிய மீட்டிங்ல ஒரு பொதுவான அழைப்பு தேவ செய்தியாளர் சொல்றது போல जैसे एक बड़ा सा मीटिंग में बड़ा सा सभा में एक परमेश्वर के भक्त ने एक बुलाहट एक कॉलिंग देते हैं इस तरह. அதே போல அழைப்பு வரும்போது उस तरह जैसे बुलाहट आती है ஏசாயா என்ன சொல்லுகிறார்? यशायाह नबी ने क्या कहा? நான் मैं இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை मैं यहाँ हूँ, என்னை அனுப்பும் என்கிறார். मुझे भेज करके कहा. எவ்வளவு ஒரு இந்த அழைப்புக்கு அவர் கீழ்ப்படிக்கிறதை பார்க்கிறோம். अब देखिए उसने उन बुलाहट को अपने आप को आज्ञाकारिता रहा. என் பெயரை சொல்லி கூப்பிடவே இல்லை. मेरे नाम लेकर तो नहीं बुलाया. நீங்க अनेक சமயத்துல நம்ம எதற்காக வாஞ்சிக்கிறோம் आज ஓடுறோம்? हम कई बार किस बात के लिए दौड़ते हैं, किस बात को हम चाहते हैं? அந்த ஊழியக்காரர் என் பெயரை சொல்லணும், वो सेवक वो परमेश्वर का दास मेरा नाम लेकर बुलाना है, पुकारना है, என் காரியத்தெல்லாம் சொல்லணும், मेरी सारी बातों को कहना है, நைட் ஆண்டவர் தரிசனத்துல என் கூட பேசணும். रात में परमेश्वर दर्शन से मुझे बताना है. ஆல்ரெடி ஆண்டவர் நிறைய பேசிட்டார். पहले से परमेश्वर बहुत बातों को बता दिया. யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். जिन जिनसे बातें करना है उन सब लोगों से बात कर लिया. பட் இப்பொழுது கூட தேவனுடைய அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. लेकिन अभी भी परमेश्वर की बुलाहट आती है. இது சாதாரண தரிசனம் அல்ல, एक साधारण दर्शन नहीं இது है, பரந்த தரிசனமாய் காணப்படுகிறது. ये एक विशाल दर्शन है. இது தேவ ராஜ்யத்தை குறித்தான தரிசனமாய் ये இருக்கிறது. परमेश्वर की राज्य की और का दर्शन है. இது தேவனுடைய தரிசனமாய் இருக்கிறது. ये परमेश्वर का दर्शन இது है. தேவனுடைய திட்டத்துல இருக்கிறது. ये परमेश्वर की योजना में है. அவருடைய திட்டத்துல இணையிறதுக்காக தேவன் மக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर की योजनाओं में से जोड़ने के लिए प्रभु अपने लोगों को चाहते हैं. நம்ம என்ன செய்யணும்? हमें क्या करना है? ரெண்டு கரங்களை உயர்த்தி दोनों हाथों को उठाकर இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க. मैं हूँ प्रभु मुझे भेज करके कहना चाहिए. ஆமென். आमीन. தேவைகள் अनेक இருக்கிறது. जरूरतें बहुत है. அந்த தேவைகளே ஒரு மிகப்பெரிய அழைப்பா இருக்கிறது. आवश्यकताओं ही एक बुलाहट बन जाती है. ஒவ்வொரு நாளும் செய்தியை பார்ப்பதே நமக்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பா இருக்கிறது. हर एक दिन जो अखबार को आप देखते हैं वही हमारे लिए एक बुलाहट है. ஒவ்வொரு நாளும் பார்க்கிற அந்த நடக்கிற காரியங்களே சம்பவங்களே நமக்கு விடுகிற ஒரு மிகப்பெரிய அழைப்பா हर இருக்கிறது. एक दिन हमारी चारों तरफ जो संभव होती है वही हमारे लिए एक बुलाहट होती है. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இன்னைக்கு இறந்துட்டு போய் கொண்டிருக்கிறார்களே, அதே நமக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பா இருக்கிறது. आज परमेश्वर को नहीं जानते हैं उन लोगों का मृत्यु ही हमारे लिए एक बुलाहट होती है. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். प्रभु आपको बुलाते हैं, உங்களை அழைக்கிறார். आपको बुलाते हैं. இந்திய தேசத்துல தேவைகள் உண்டு. हमारे भारत में बहुत ही जरूरतें हैं. இந்திய தேசம் ஒரு மிகப்பெரிய ஊழிய செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷனரி ஸ்தலமாய் காணப்படுகிறது. हमारा भारत सेवकाई के लिए एक बहुत ही अच्छा एक मिशन फील्ड है. இயேசு கிறிஸ்து यीशु मसीह பேதுருவை அழைக்கிறார், पतरस को बुलाया, மத்தேயுவை அழைக்கிறார். मत्ती को बुलाया. பேதுருவை அழைக்கும் போது என்ன சொல்றாரு? पतरस को जब बुलाया तो क्या कहा? ஃபாலோ மீனுங்கிறார். मेरा पीछा कर, ஏன் பின்னே வானுங்கிறார். मेरे पीछे हो ले. அவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ऐसे कहकर वो चलते रहे. பேதுரு வந்து அப்படி இயேசு வந்து எட்டி பேதுரு வராரா வரலையா அப்படிலாம் பார்க்கறதுலாம் இல்லை. यीशु मसीह पतरस को पीछे मोड़ मोड़ कर वो आता है नहीं है करके देखते नहीं. ஒரே ஒரு வார்த்தைங்க, एक ही शब्द, ஏன் பின்னே வா. मेरे पीछे हो ले. பேதுரு சொல்லுகிறாரு, पतरस ने कहा, நான் பாவியான மனிதன் என்று சொல்லுகிறார். प्रभु मैं तो पापी मनुष्य हूँ. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? परमेश्वर बात को जानते हैं कि नहीं? அவர் ஒரே ஒன்று சொல்லுகிறார், उन्होंने एक बात कहा, என் பின்னே வா. मेरे पीछे हो ले. பேதுரு வந்து ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள்ளும், என் கரத்தை பிடித்து இழுத்துக்கொள்ளும், நான் வரணும் வரணும் அப்படிலாம் இல்லை. पतरस ने ये तो नहीं कहा प्रभु मेरे हाथ को पकड़ ले, मुझे खींच ले, ऐसा तो नहीं कहा. ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்துட்டாருங்க. बस एक बुलाहट आ चुका है. நீ பாவியான மனிதனாலும் பரவாயில்ல, आप कैसे पापी क्यों ना हो, நீ மீன் பிடிக்கிறதாலும் பரவாயில்ல, तू मछुए क्यों ना हो, நைட்டு முழுவதும் உட்கார்ந்து மீனே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, अगर पूरे रात आप मछली नहीं पकड़े क्यों ना हो, பிசினஸ்ல பெரிய தோல்வியா இருந்தாலும் பரவாயில்ல, अगर आपकी बिजनेस में आपकी व्यापार में बहुत ही नष्ट क्यों ना हो, ஒண்ணுமே இருந்தாலும் பரவாயில்ல. अगर कुछ भी नहीं है அழைப்பு வந்துருச்சு. कोई बात नहीं, बुलाहट आ गया, அழைப்பு வந்துருச்சு, बुलाहट आ गया, என் பின்னே வா, मेरे पीछे हो ले, உங்களை மனிதர்களை பிடிக்கிறவனா ஆக்குவேன். तुझे मैं मनुष्यों को पकड़ने वाले बनाऊंगा. ஆமென். आमीन. எவ்வளவு பெரிய அழைப்பு, कितनी बड़ी बुलाहट இது है, உன்னதத்தின் அழைப்பா ये இருக்கிறது. स्वर्गीय बुलाहट है. இயேசு சொல்கிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் यीशु मसीह ने कहा मत्ती रचित सुसमाचार 28 அதிகாரத்துல 28वें अध्याय में தன்னுடைய சீசர்களை பார்த்து அவர் கடைசியா சொல்லுகிற अपने चेलों को देकर अंतिम बात इन्होंने कहा. ஒரு முக்கியமான வார்த்தை என்னவென்றால், बहुत ही बड़ा शब्द क्या है? மத்தேயு 28:18 வாசிக்க
வாசிக்கும் போது मत्ती 28 में 18 से लेकर हम पढ़ते हैं। அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. यीशु ने उनके पास आकर कहा, स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் इसीलिए तुम जाओ, சகல ஜாதிகளையும் சீசராக்கி सब जातियों की लोगों को चेला बनाओ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, और उन्हें पिता और पुत्र और पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். और उन्हें सब बातें जो मैंने तुम्हें आज्ञा दी है मानना सिखाओ. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். और देखो मैं जगत के अंत तक सदा तुम्हारे संग हूँ. ஆமென். आमीन. உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோட கூட இருப்பேன் என்று சொல்லிட்டார். जगत के अंत तक सदा तुम्हारे संग हूँ करके यीशु ने कहा. சகல ஜாதிகளையும் சீசராக்கி. उन्होंने कहा सब जातियों को चेला बनाओ. இந்தியாவில் எத்தனை ஜாதிகளுக்கு தெரியும்? हमारे भारत में कितनी जातियों है पता है आपको? எத்தனை இடங்கள்ல இன்னும் பைபிள் கடந்து போகவில்லை? कितनी जगहों तक अभी तक बाइबल नहीं गया? எத்தனை இடங்கள்ல இன்னும் ஆலயம் இல்ல? कितनी जगहों पे अभी तक कोई परमेश्वर का मंदिर भवन नहीं है? ஆண்டவர் இன்னைக்கு நம்மை அழைக்கிறார். आज प्रभु हमें बुलाते हैं. பெரிய திட்டத்துல நம்ம சேர்ந்து கொள்வோமா? परमेश्वर की अपनी बड़ी योजना में क्या हम जोड़े? அதை சேரும்போது जब उसकी योजना की और हम जोड़ें तो உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோட கூட இருக்கிறார். दुनिया की अंत तक वो सदा हमारे संग रहेंगे. ஆமென். आमीन. ஆமென். आमीन. முதலாவதாக पहली बात, நாம் பரிசுத்தத்தை பார்க்க 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 हम जितना ज्यादा परमेश्वर की पवित्रता को ताकते रहते हैं, அவருடைய மகிமையினால் நிரப்பப்படும்போது परमेश्वर की महिमा से हम भरे रहेंगे तो உண்மையான நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறார். हमारी जीवन की सच बात निकल आती है. மூன்றாவதாக तीसरा, இந்த உலகத்துடைய உண்மையான நிலவரத்தை கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். इस दुनिया की सच्चाई की बातों को प्रभु हमें बताते हैं. ஜனங்களுடைய அறியாமையையும் பாவத்தையும் அழிவையும் கர்த்தர் நம்மளுக்கு காட்டுகிறார். लोगों की अनजान की बातों को, लोगों की जो मिट जाते हैं उन बातों को प्रभु हमें बताते हैं. அவருடைய திட்டத்துக்குள் நம்மை சேர்க்கும்படியாய் அழைப்பு விடுகிறார். प्रभु अपनी योजना में हमें जोड़ने के लिए हमारे पास एक बुलाहट को भेजते हैं. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस वचन को सुनने वाले प्रभु के प्यारे लोगों, இந்த மூன்று அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? इस 3 अनुभव को हम पाएं क्या? தேவனுக்கென்று நாம் பிரகாசிப்போமா? ताकि हम परमेश्वर के लिए प्रकाशमान होने पाए. கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். आइए अपने आंखें बंद करें और प्रार्थना करें. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். भला परमेश्वर इस अच्छा समय के लिए धन्यवाद करते हैं. இந்த ஏசாயாவுடைய வாழ்க்கையில நடந்த இந்த அனுபவத்திற்காக நன்றியோடு விசுவாசிக்கிறோம். यशायाह के जीवन में जो भी हुआ है इस सारे अनुभव के लिए हम तेरा धन्यवाद करते हैं. முதலாவது, நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய பரிசுத்தத்தையும் உம்முடைய நீதியையும் தேடுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. पहले खुदावन परमेश्वर के राज्य और उसकी धार्मिकता को खोज करने के लिए हमें मदद कर. உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் நாடணும். तेरी पवित्रता को हमें छाना எங்க चाहिए. வாழ்க்கையில முழுவதுமாய் பரிசுத்தத்தினால நிரப்பப்படக்கூடிய ஒரு हमारा வாழ்க்கையை जीवन தாருங்க. पवित्रता से भरे रहना चाहिए. இரண்டாவதாக, எங்களிடத்தில் இருக்கிற குறைகள், குற்றங்கள், உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துங்க. நாங்கள் சரி செய்து கொள்கிறோம். हमारे अंदर जो जो बातें आपकी अप्रसन्न है उन सारी कमी हड्डियों को हमें बता दे ताकि हम उसमें से मन फिरें. மூன்றாவதாக, तीसरा, இதோ நான் இருக்கிறேன், हम यहाँ हैं. இதோ நாங்கள் இருக்கிறோம், देख हम यहाँ हैं खुदा, எங்களை அனுப்புங்க. हमें भेज दे. உம்முடைய சித்தத்தின்படியாக तेरी इच्छा के अनुसार எங்கே போகணுமோ, जहाँ जाना है, எங்கே ஊழியம் செய்யணுமோ, जहाँ सेवकाई करना है, யாரை சந்திக்கணுமோ, किससे मिलना है, யாருக்காக ஜெபிக்கணுமோ, किसके लिए प्रार्थना करना है, யாருக்கென்று நாங்கள் கொடுக்கணுமோ, किसके लिए हमें देना है, உமது தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, परमेश्वर के राज्य को स्थापित करने के लिए, बनाने के लिए, எங்கள் தேசத்தை உமக்கென்று ஆயத்தப்படுத்த, हमारे देश को तेरे लिए तैयार करने के लिए, ஒரு கூட்ட ஜனத்தை உமக்கென்று ஆயத்தப்படுத்த, एक झुंड को तेरे लिए तैयार करने के लिए, சகல ஜாதிகளையும் சீஷராக்க सारे लोगों को, सब जातियों को चेला बनाने के लिए எங்களுக்கு கிருபை செய்வீராக. हमें अनुग्रह दे. உம்முடைய திட்டத்தோடு கூட நாங்கள் இணைந்து கொள்கிறோம். तेरी योजना के साथ हम अपने आप को जोड़ लेते हैं खुदावन. எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. हम में से हर किसी को तो इस्तेमाल कर, எங்களை ஆசீர்வதிங்க. हमें आशीष कर.
எங்களுக்கு அதுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் வரங்களையும் நீ தந்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். उसकी जो जरूरत है सारी अनुग्रह वरदान कृपा से हमें भर दे. இன்னும் உம்முடைய வேதத்துள்ள சத்தியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக. और ज्यादा तेरे पवित्र शास्त्र की अद्भुत बातों को प्रभु सत्य को जानने के लिए हमारी आंखें खोल दीजिए. இந்த वचनத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆவியானுடைய கரம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். इस वचन को सुनने वाले हर एक के जीवन के अंदर प्रभु पवित्र आत्मा की हाथ उतराने அவருடைய पाए. பலவீனங்கள் நீங்கட்டும், हमारे बलहीनताएं हट सके, சோர்வுகள் நீங்கட்டும், निराशपन हट जाए, பயங்கள் நீங்கட்டும், सारे डर भय हट जाए, சந்தேகங்கள் நீங்கட்டும், हर एक डाउट संदेह निकल जाए, சூழ்நிலைகள் மாறட்டும், हर एक परिस्थिति बदल सके, தேவ ராஜ்யத்தின் பணியில இணைந்து கொள்ளட்டும். परमेश्वर के राज्य की उस सेवकाई में हम जोड़ें. துதி கன மகிமை எல்லாம் இந்த ஒருவருக்கே செலுத்துகிறோம். सारा स्तुति महिमा आदर तुझे देते हैं. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन. ஆமென். आमीन. இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. इस वचन के द्वारा प्रभु आप सबको आशीषित करें. மீண்டும் இன்னொரு பைபிள் டாக்ல உங்களை சந்திக்கிறோம். और एक बाइबल टाक के द्वारा आपसे मिलेंगे. Thank you. God bless you. परमेश्वर आपका आशीषित करें. धन्यवाद.